என் தங்கமே, அதிர்ஷ்டம் உன் பெயரை அழைத்த நாள் என்பது சாதாரண நாள் அல்ல. அது காலம் உன்னை மறந்துவிடவில்லை என்று விதி சொன்ன நாள். நீ எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாலும், உன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்திருந்தாலும், உன் முயற்சிகள் எல்லாம் மண்ணில் புதைந்துவிட்டன என்று மனம் உடைந்திருந்தாலும், ஒரு நாள் பிரபஞ்சம் அமைதியாக உன் பெயரை எடுத்து கொண்டு ஒளிக்குள் வைத்துவிடும். அந்த நாள் தான் இது. நீ எதிர்பார்த்த பாதையில் அல்ல, நீ கண்காணிக்காத திசையில், நீ கவனிக்காத கதவின் வழியாக உன் வாழ்க்கைக்குள் நல்ல மாற்றம் நுழையத் தொடங்கும். அதிர்ஷ்டம் எப்போதும் சத்தமாக வராது. அது பல நேரங்களில் நம்மால் மதிக்கப்படாத சிறிய வாய்ப்பாகவே நம்மை தேடி வரும். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் சக்தி மிக பெரியது. அதனால் தான் இன்று உன் வாழ்க்கையில் திறக்கப் போகும் கதவு உனக்கு புதிய உலகத்தை காட்டும். என் தங்கமே, பல நேரங்களில் நாம் ஆசைப்படும் விஷயம் ஒரு வழியில் வர வேண்டும் என்று பிடிவாதமாக நினைப்போம். இந்த மனிதர் மூலமாக வர வேண்டும், இந்த வேலை மூலமாக வர வேண்டும், இந்த உறவு மூலமாக வர வேண்டும், இந்த இடம் மூலமாக வர வேண்டும் என்று மனம் ஒரு வரைபடம் வரைந்துவிடும். ஆனால் அதிர்ஷ்டம் நம்முடைய வரைபடத்தை கேட்காது. அது தெய்வம் வரைந்த பாதையை பின்பற்றும். அதனால் தான் நீ எதிர்பார்க்காத கதவை அது தேர்ந்தெடுத்தது. நீ நினைத்த வழி மூடப்பட்டிருக்கலாம். நீ நம்பியவர்கள் பின்வாங்கியிருக்கலாம். நீ எதிர்பார்த்த உதவி தாமதமாகியிருக்கலாம். ஆனால் அதற்காக அதிர்ஷ்டம் நின்றுவிடவில்லை. அது வேறு கதவை தேடியது. உனக்காக தக்க நேரத்தில் திறக்கப் போகும் கதவை அது தேர்ந்தெடுத்தது. இந்த உண்மையை உணர்ந்தவுடன் நீ இழந்ததை குறைத்து பார்க்கத் தொடங்குவாய். ஏனெனில் மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் தண்டனை அல்ல. பல நேரங்களில் அவை தவறான வழிகளை தடுத்த அருள். என் தங்கமே, அதிர்ஷ்டம் உன் பெயரை அழைக்கும் போது முதலில் நடப்பது வெளியில் அல்ல, உள்ளத்தில். காரணமில்லாமல் ஒரு நாள் உனக்கு ஒரு மாற்ற உணர்வு வரும். நீண்ட நாட்களாக இருந்த மன இருள் மெதுவாக குறையும். இன்னும் ஏதோ நடக்கப் போகிறது என்ற சொல்ல முடியாத உணர்வு உன் உள்ளத்தில் தோன்றும். அதுதான் முதல் அழைப்பு. அதன் பிறகு சிறிய சின்னங்கள் தொடங்கும். நீ பல நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி திடீரென வரும். நீ மறந்திருந்த ஒரு தொடர்பு மீண்டும் உயிர்பெறும். நீ மதிக்காத ஒரு வாய்ப்பு திடீரென முக்கியமாக மாறும். நீ சாதாரணமாக எடுத்த ஒரு சந்திப்பு உன் வாழ்க்கையின் திருப்பமாக மாறும். இவை எல்லாம் அதிர்ஷ்டத்தின் மொழி. அது பெரிய அறிவிப்புகளால் வராது. அது சின்ன சின்ன நிகழ்வுகளின் பின்னால் மறைந்து வந்து ஒரு கட்டத்தில் முழு வாழ்க்கையையும் மாற்றும். என் தங்கமே, நீ எதிர்பார்க்காத கதவு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது தெரியுமா? ஏனெனில் நீ எதிர்பார்த்த கதவுகளில் பலவற்றில் உன் மனம் அதிகமாக பற்று கொண்டு இருந்தது. அந்த பற்றுதான் சில நேரங்களில் ஆசீர்வாதத்தையே தள்ளி வைக்கும். நாம் ஒரு விஷயத்திலேயே பிடித்து நின்றால் அதற்கு புறம்பாக வரும் நல்லதை பார்க்க முடியாது. அதனால் தெய்வம் சில நேரங்களில் நம்மை அதிர்ச்சியடைய செய்து காப்பாற்றும். நாம் பிடித்து கொண்டதை மெதுவாக பிரித்து நமக்கானதை வேறு வழியில் அனுப்பும். முதலில் அது ஏமாற்றமாக தோன்றும். பிறகு குழப்பமாக தோன்றும். அதன் பிறகு தான் உண்மை புரியும். நான் இழந்தது இல்லை, நான் மாற்றப்பட்டேன் என்று உணர்வாய். இந்த உணர்வே உன் உள்ளத்தை பெரியதாக்கும். அதனால் இன்று திறக்கும் கதவை சிறியது என்று எண்ணாதே. அது சாதாரண வாய்ப்பு போலத் தோன்றினாலும் அதன் பின்னால் உன் விதியின் புதிய அத்தியாயம் நிற்கிறது. என் தங்கமே, சில கதவுகள் வெளியில் இருக்கும். சில கதவுகள் மனிதர்களாக வரும். சில கதவுகள் ஒரு அழைப்பாக வரும். சில கதவுகள் ஒரு வார்த்தையாக வரும். சில கதவுகள் ஒரு இடமாற்றமாக வரும். சில கதவுகள் ஒரு யோசனையாக வரும். சில கதவுகள் ஒரு உடைந்த உறவின் முடிவாகவே திறக்கும். சில கதவுகள் நீ விட்டுவிட்ட பின் தான் திறக்கும். அதனால் அதிர்ஷ்டம் தேர்ந்தெடுத்த கதவை நீ முதலில் அடையாளம் காணாமல் இருக்கலாம். அது நீ நினைத்த அளவுக்கு அழகாக இருக்காது. அது உன் பழைய ஆசைகளோடு பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் அதற்குள் நுழைந்த பிறகு தான் அதன் மதிப்பு தெரியும். அந்த கதவு உன்னை உயர்த்தும். அது உன் மனத்தை திருத்தும். அது உன் உடலை ஓய்வூட்டும். அது உன் வீட்டில் நிம்மதி கொண்டு வரும்.
அது உன் கையில் வாய்ப்பு வைக்கும். அது உன் பெயருக்கு மதிப்பு தரும். அது உன் உள்ளத்தில் இவ்வளவு நாள் காத்ததற்கு அர்த்தம் இருந்தது என்று சொல்ல வைக்கும். என் தங்கமே, அதிர்ஷ்டம் வருவது என்றால் எல்லாம் திடீரென சுலபமாகிவிடும் என்பதல்ல. அது முதலில் திசையை மாற்றும். நீ இதுவரை நடந்த பாதை தவறு என்று சொல்லாது. ஆனால் இப்போது வேறு திசை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொல்லும். அந்த திருப்பம் தான் பலருக்கு சிரமமாக இருக்கும். ஏனெனில் பழக்கமான துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கும் துணிவு தேவை. தெரிந்த சோகத்தை விட தெரியாத நன்மைக்குள் செல்லவும் மனம் தயங்கும். அதனால் தான் உன் உள்ளம் சில நேரங்களில் பயப்படலாம். இது உண்மையா என்று கேட்கலாம். இது நீடிக்குமா என்று சந்தேகிக்கலாம். ஆனால் என் தங்கமே, அதிர்ஷ்டம் உண்மையாக உன் பெயரை அழைக்கும் போது அது உன்னை பயமுறுத்த அல்ல, பாதுகாக்க அழைக்கும். அது உன்னை உடைக்க அல்ல, உன்னுள் புதைந்திருந்த ஒளியை வெளியே கொண்டு வர அழைக்கும். அது உன்னை அலைக்கழிக்க அல்ல, உனக்கான இடத்தில் நிறுத்த அழைக்கும். என் தங்கமே, நீ எதிர்பார்க்காத கதவை அதிர்ஷ்டம் தேர்ந்தெடுத்தது என்றால் அதில் ஒரு ஆழமான தெய்வ ரகசியம் இருக்கிறது. நீ முன்பு கதவை தேர்ந்தெடுத்தாய். இப்போது தெய்வம் தேர்ந்தெடுக்கிறது. நீ முன்பு மனிதர்களை நம்பினாய். இப்போது அருள் பாதையை அமைக்கிறது. நீ முன்பு உன் மனதின் கணக்கில் நடந்தாய். இப்போது விதி உன் ஆத்மாவின் தேவையை பார்த்து வழி செய்கிறது. இந்த மாற்றம் தான் உண்மையான திருப்பம். ஏனெனில் மனம் பல நேரங்களில் ஆசையை மட்டும் பார்க்கும். ஆனால் தெய்வம் பாதுகாப்பையும் நீண்ட நாள் நன்மையையும் உன் உயிரின் வளர்ச்சியையும் பார்த்து கதவை திறக்கும். அதனால் இப்போது வரும் மாற்றம் வெறும் வசதி அல்ல. அது உனக்கான சரியான அமைப்பு. அது நீ தாங்கிய காயங்களுக்கு மருந்து. அது நீ இழந்த நம்பிக்கைக்கு பதில். அது நீ சுமந்த சுமைக்கு ஓய்வு. என் தங்கமே, உன் பெயரை அதிர்ஷ்டம் அழைக்கும் நாள் வந்துவிட்டால் பழைய குறைவுகள் உன்னை வரையறுக்க முடியாது. எனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்ற நம்பிக்கை உடையும். என்னால் முடியாது என்ற பழைய குரல் அமைதியாகிவிடும். நான் எப்போதும் தாமதமாகிவிடுகிறேன் என்ற துன்பமான நினைவு மங்கும். ஏனெனில் ஒரு உண்மை உன் முன் நிற்கும். சரியான நேரம் தாமதமாக தோன்றலாம். ஆனால் அது தவறான நேரமல்ல. நீ தாமதமாகவில்லை. உனக்கு தேவையான வலிமை உருவாகும் வரை, உன் உள்ளம் தயாராகும் வரை, உன் பார்வை தெளிவாகும் வரை, உன் உயிர் பாதுகாப்பாக இருக்கும் வரை காலம் உன்னை காத்திருக்கச் செய்தது. இப்போது நீ தயாராக இருக்கிறாய். அதனால் தான் அதிர்ஷ்டம் உன் பெயரை அழைக்கிறது. என் தங்கமே, இந்த புதிய கதவு சில நேரங்களில் உன் பழைய வாழ்க்கையின் சில பகுதிகளை விட்டு வரச் சொல்லும். பழைய பயங்கள், பழைய உறவுகள், பழைய நம்பிக்கைகள், பழைய தாழ்வு மனப்பான்மை, பழைய குற்ற உணர்வு, இவைகளை எடுத்து கொண்டு புதிய கதவுக்குள் நுழைய முடியாது. அதனால் நீ உன்னுள் சுத்தம் செய்ய வேண்டும். உன்னை நீ குறைத்து நினைத்த வார்த்தைகளை விடு. உன்னை புண்படுத்தியும் பிடித்து கொண்ட உறவுகளை விடு. உன் ஒளியை மறைத்த பழைய கதைகளை விடு. உன்னை பயமுறுத்திய தோல்விகளை விடு. நீ கடந்த பாதையை மரியாதை செய். ஆனால் அதையே உன் அடையாளமாக வைத்து கொள்ளாதே. ஏனெனில் உன் புதிய அத்தியாயம் பழைய காயங்களின் தொடர்ச்சி அல்ல. அது புதிதாக எழுதப்படும் ஒளியின் வரிகள். என் தங்கமே, சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பணமாக வராது. அது அமைதியாக வரலாம். சில நேரங்களில் அது உடல் நலமாக வரலாம். சில நேரங்களில் அது சரியான மனிதராக வரலாம். சில நேரங்களில் அது தவறான மனிதர் விலகிச் செல்வதாக வரலாம். சில நேரங்களில் அது வேலை வாய்ப்பாக வரலாம். சில நேரங்களில் அது வீட்டு அமைதியாக வரலாம். சில நேரங்களில் அது மன தெளிவாக வரலாம். அதனால் அதிர்ஷ்டத்தை நீ ஒரு வடிவத்தில் மட்டும் எதிர்பார்க்காதே. அது உன் வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் தேவையான வடிவத்தை தேர்ந்தெடுத்து வரும். அதனால் தான் நீ எதிர்பார்க்காத கதவை அது தேர்ந்தெடுத்தது. அந்த கதவு உன் ஆசைக்கு அல்ல, உன் நலனுக்கு ஏற்ப திறக்கப்பட்டது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டால் நீ வரும் அருளை அடையாளம் காண்பாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பலர் கதவுகளாக தோன்றியிருக்கலாம். சிலர் நுழைவாயில் போல இருந்தார்கள், ஆனால் உள்ளே இருள் மட்டுமே இருந்தது.
சில வாய்ப்புகள் பெரியதாக தோன்றின, ஆனால் அதன் பின்னால் வெறுமை இருந்தது. சில உறவுகள் பாதுகாப்பு போல தோன்றின, ஆனால் அதன் பின்னால் காயம் இருந்தது. அதனால் இப்போது தெய்வம் தேர்ந்தெடுத்த கதவு வெளியில் சாதாரணமாக தோன்றலாம். அது சத்தமில்லாமல் இருக்கும். அது பெருமை பேசாது. அது உன்னை உடனே மயக்காது. ஆனால் அது உன்னை அமைதியாக வலுப்படுத்தும். அது உன் இதயத்தை மென்மையாக்கும். அது உன் உடலை சோர்விலிருந்து எழுப்பும். அது உன் மனதை தெளிவாக்கும். அது உன் வீட்டில் ஒளி தரும். அதுதான் உண்மையான அதிர்ஷ்டத்தின் அடையாளம். அது வெறும் கவர்ச்சி அல்ல. அது நிலைத்த நன்மை. என் தங்கமே, இப்போது நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை கவனிக்க ஆரம்பி. யார் திடீரென உன்னிடம் நெருங்குகிறார்கள்? எந்த வாய்ப்பு உன் கதவை தட்டுகிறது? எந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் உன் மனதில் வருகிறது? எந்த இடம் உன்னை அழைக்கிறது? எந்த பழைய சுமை திடீரென குறைகிறது? எந்த தடை மெதுவாக விலகுகிறது? இவை அனைத்தும் சின்ன சின்ன சைகைகள். அதிர்ஷ்டம் உன் பெயரை அழைத்தால் அது ஒரே ஒரு பெரிய நிகழ்வால் மட்டுமல்ல, பல சிறிய நிகழ்வுகளின் சங்கமமாக உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த மாற்றத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் மனம் உனக்குள் இருந்தால் நீ அதை கையில் எடுக்க முடியும். என் தங்கமே, உன் பெயரை அதிர்ஷ்டம் அழைத்த நாள் என்பது உன் மதிப்பு வெளியில் தெரியத் தொடங்கும் நாள். நீ இதுவரை உன் உள்ளத்தில் மட்டும் வைத்திருந்த திறமைக்கு இடம் கிடைக்கும். நீ அமைதியாக தாங்கிய வலிக்கு அர்த்தம் கிடைக்கும். நீ யாரிடமும் சொல்லாமல் செய்த தியாகத்திற்கு பலன் வரும். நீ விழுந்தும் எழுந்த உன் உயிருக்கு அங்கீகாரம் வரும். உன் பெயர் ஒரு சுமையாக அல்ல, ஒரு ஒளியாக ஒலிக்கத் தொடங்கும். உன்னை புறக்கணித்தவர்கள் கூட உன் மாற்றத்தை கவனிப்பார்கள். உன்னை மதிக்காதவர்கள் கூட உன் நிலையை பார்த்து மௌனமாகிவிடுவார்கள். ஆனால் என் தங்கமே, இவை அனைத்தும் வெளிப்புற பலன் மட்டும். உண்மையான பலன் என்னவென்றால், நீ உன்னை மீண்டும் மதிக்கத் தொடங்குவாய். என் தங்கமே, நீ எதிர்பார்க்காத கதவை அதிர்ஷ்டம் தேர்ந்தெடுத்தது என்றால், அந்த கதவுக்குள் நுழைய உன் இதயம் மென்மையாகவும் உன் மனம் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். பழைய ஏமாற்றங்கள் காரணமாக நல்லதை தள்ளாதே. பழைய பயம் காரணமாக புதிய வாய்ப்பை மறுக்காதே. பழைய காயம் காரணமாக உண்மையான அன்பை சந்தேகிக்காதே. பழைய தோல்வி காரணமாக சரியான முயற்சியை விடாதே. நீ அனுபவித்த எல்லாம் உன்னை எச்சரிக்க கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அது உன்னை முடக்குவதற்காக அல்ல. இப்போது அந்த ஞானத்தை எடுத்துக்கொண்டு புதிய கதவை நம்பிக்கையோடு திற. ஏனெனில் இந்த முறை உன் முயற்சியோடு சேர்ந்து தெய்வத்தின் கையும் இருக்கிறது. என் தங்கமே, இன்று முதல் உன் வாழ்க்கையை பற்றி பேசும் உன் உள்ள குரல் மாற வேண்டும். என் அதிர்ஷ்டம் தூரம் என்று சொல்லாதே. என் கதவுகள் மூடப்பட்டு விட்டன என்று சொல்லாதே. எனக்கு நல்லது வராது என்று சொல்லாதே. அதற்கு பதில் மெதுவாக சொல்லு, என் பெயரை அதிர்ஷ்டம் ஏற்கனவே அழைத்துவிட்டது. எனக்காக ஒரு கதவு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நான் பார்க்காத வழியில் நல்லது என்னை நோக்கி வருகிறது. நான் தயாராக இருக்கிறேன். இந்த உள் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல. அவை உன் ஆற்றலை மாற்றும். உன் உள்ளம் எதை நம்புகிறதோ அதற்கேற்ப நீ வரும் வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிப்பாய். இதுதான் அருள் செயல்படும் மறைமுறை. என் தங்கமே, நீ இதுவரை காத்திருந்தது வீணாகவில்லை. நீ அழுதது வீணாகவில்லை. நீ சுமந்தது வீணாகவில்லை. நீ அமைதியாக தாங்கிய ஒவ்வொரு இரவும் கணக்கில் எடுத்து கொள்ளப்பட்டது. நீ இழந்த ஒவ்வொரு கதவும் ஒரு காரணத்தால் மூடப்பட்டது. நீ தவறவிட்ட ஒவ்வொரு வாய்ப்பும் உனக்கு பொருந்தாததால் விலகியது. இப்போது திறக்கப் போகும் கதவு உன் உள்ளம், உன் உயிர், உன் விதி, உன் எதிர்காலம், இவையெல்லாம் ஒன்றாக இணையும் கதவு. அதனால் அது தாமதமாக தோன்றியிருந்தாலும் அது தப்பான நேரமல்ல. அது சரியான நேரம். அது உன் நேரம். என் தங்கமே, அதிர்ஷ்டம் உன் பெயரை அழைத்த நாள் வந்து விட்டது. நீ எதிர்பார்க்காத கதவை அது தேர்ந்தெடுத்துவிட்டது. இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். பயத்தை மெதுவாக இறக்கு. நம்பிக்கையை மெதுவாக எடு. சிறிய சைகைகளை கவனித்துக்கொள். புதிய வாய்ப்பை அவமதிக்காதே. உன் உள்ளத்தின் அழைப்பை கேள்.
தெய்வம் திறக்கும் கதவை மனித கணக்கால் மதிப்பிடாதே. ஏனெனில் இந்த முறை வரும் கதவு உன் ஆசையின் கதவு அல்ல. அது உன் விதியின் கதவு. அது உன் காயங்களை குணமாக்கும் கதவு. அது உன் வீட்டில் ஒளி தரும் கதவு. அது உன் பெயருக்கு மதிப்பு தரும் கதவு. அது உன் வாழ்க்கையை மாற்றும் கதவு. அது உன்னை சோர்விலிருந்து சக்திக்குள் அழைக்கும் கதவு. அது உன்னை பயத்திலிருந்து நம்பிக்கைக்குள் அழைக்கும் கதவு. அது உன்னை காத்திருப்பிலிருந்து கிடைப்புக்குள் அழைக்கும் கதவு. அது உன்னை இருளிலிருந்து அருளுக்குள் அழைக்கும் கதவு. என் தங்கமே, அந்த கதவு திறக்கிறது. உன் பெயர் அழைக்கப்படுகிறது. உன் நேரம் வந்து விட்டது. உன் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து உனக்காக தேர்ந்தெடுத்த அந்த கதவு இப்போது உன் முன் நின்றிருக்கிறது. அதை நம்பிக்கையோடு திற. அதன் உள்ளே உன் புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. என் தங்கமே, அந்த கதவின் முன் நின்றிருக்கும் இந்த தருணம் உனக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் உன் ஆன்மாவின் பார்வையில் இது மிக பெரிய மாற்றத்தின் வாசல். ஏனெனில் எல்லா கதவுகளும் ஒரே மாதிரி அல்ல. சில கதவுகள் நம்மை சோதிக்க திறக்கும். சில கதவுகள் நம்மை சோர்வடைய செய்ய திறக்கும். சில கதவுகள் நம்மை தற்காலிகமாக மகிழ்வித்து பின்னர் காயப்படுத்த திறக்கும். ஆனால் சில கதவுகள் மட்டும் நம்மை நம்மாகவே மீண்டும் சந்திக்க திறக்கும். அதுதான் இப்போது உன் முன் நிற்கும் கதவு. அது உன் வாழ்க்கையில் வெறும் வெளிப்புற மாற்றத்தை மட்டும் தரப்போவதில்லை. அது உன் உள்ளத்தின் பழைய பயங்களையும் உடைத்து நீ மறந்து போன உன் உண்மையான சக்தியை மீண்டும் உனக்கே காட்டப் போகிறது. என் தங்கமே, பல நேரங்களில் அதிர்ஷ்டம் நம்மை தேர்ந்தெடுக்கும் முன் நம்மை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும். நாம் எவ்வளவு சோர்வில் இருந்தாலும், எவ்வளவு காயத்தில் இருந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், இன்னும் நம்முள் சிறிய ஒளி இருக்கிறதா என்று அது காத்திருந்து பார்ப்பது போல இருக்கும். நீ முழுமையாக உடைந்து போகவில்லை. நீ நம்பிக்கையை முழுவதும் கைவிடவில்லை. நீ சில நேரங்களில் அழுதாய், சில நேரங்களில் சோர்ந்தாய், சில நேரங்களில் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தாய். ஆனால் அதே நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய குரல் இருந்தது. இன்னும் ஏதோ இருக்கிறது என்று சொன்ன அந்த குரல் தான் உன்னை இந்த கதவின் முன் கொண்டு வந்திருக்கிறது. அதனால் இப்போது நீ பெறப் போகும் அருள் வெறும் அதிர்ஷ்டத்தின் பரிசு மட்டும் அல்ல. அது நீ தாங்கிய அமைதியான போராட்டத்தின் பலன். என் தங்கமே, நீ எதிர்பார்க்காத கதவு திறக்கும்போது முதலில் உன் மனம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஏனெனில் அது நீ பலமுறை கற்பனை செய்த வடிவத்தில் வராமல் இருக்கலாம். நீ நினைத்த மனிதர் இல்லாமல் இருக்கலாம். நீ திட்டமிட்ட பாதை இல்லாமல் இருக்கலாம். நீ காத்திருந்த அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கான நல்லது பல நேரங்களில் நம்மால் முன்கூட்டியே அடையாளம் காண முடியாத வடிவத்தில் தான் வரும். அதனால் இன்று உன் வாழ்க்கையில் தோன்றும் எந்த சிறிய மாற்றத்தையும் இக்ராதே. அது சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் பெரிய திருப்பம் இருக்கலாம். ஒரு சின்ன சந்திப்பு கூட விதியின் திருப்பமாக மாறும். ஒரு சின்ன வார்த்தை கூட உன் உள்ளத்தின் பூட்டை திறக்கும். ஒரு சின்ன முடிவு கூட உன் முழு எதிர்காலத்தை மாற்றும். அதனால் உன் உள்ளம் விழிப்பாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இப்போது உன் வாழ்வில் வரப்போகும் இந்த புதிய பாதை பழைய வலிகளை மீண்டும் தருவதற்காக அல்ல. அது நீ இழந்த சமநிலையை மீண்டும் கொடுக்கப் போகிறது. நீ நீண்ட நாட்களாக உன் உள்ளத்தில் வைத்திருந்த கேள்விகளுக்கு பதில் தரப்போகிறது. ஏன் இவ்வளவு தாமதம் என்ற கேள்விக்கு பதில் தரும். ஏன் நான் மட்டும் இவ்வளவு சோதனை என்ற கேள்விக்கு பதில் தரும். நான் காத்திருந்தது வீணா என்ற காயத்திற்கு பதில் தரும். ஏனெனில் சரியான கதவு திறக்கும் போது பழைய மூடப்பட்ட கதவுகளின் அர்த்தம் புரியும். அப்போது தான் நீ சொல்வாய், நான் இழந்தது ஆசீர்வாதம் இல்லை, அது வழி தவறவைத்திருக்க கூடிய ஒன்றுதான். இந்த புரிதல் உனக்கு வரும்போது நீ கடந்த காலத்தை வெறுக்க மாட்டாய். அதற்கு பதில் நன்றி சொல்வாய். ஏனெனில் அது உன்னை இங்கே கொண்டு வந்தது. என் தங்கமே, உன் பெயரை அதிர்ஷ்டம் அழைக்கும் போது உன் நடையின் வேகம் கூட மாறும். முன்பு நீ சந்தேகத்தோடு நடந்தாய். இப்போது உனக்குள் மெதுவான நம்பிக்கை வரும். முன்பு நீ ஒவ்வொரு வாய்ப்பையும் பயத்தோடு பார்த்தாய்.
இப்போது உன் உள்ளம் இதில் ஏதோ இருக்கிறது என்று உணர ஆரம்பிக்கும். முன்பு நீ உன்னை குறைத்து நினைத்தாய். இப்போது உன் மனம் உன் மதிப்பை மெதுவாக ஏற்கத் தொடங்கும். இந்த மாற்றம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்குள் இது பெரிய புரட்சி. ஏனெனில் உண்மையான அதிர்ஷ்டம் வெளிப்புற கதவுகளை திறப்பதற்கு முன் உள்ளத்தின் பூட்டுகளை திறக்கும். அது உன் மனதில் சிக்கியிருந்த தாழ்வு மனப்பான்மையை உருக்கும். அது உன் ஆன்மாவுக்கு மீண்டும் சுதந்திரம் தரும். அதுதான் இப்போது உன்னுள் நடக்கிறது. என் தங்கமே, சில நேரங்களில் தெய்வம் தேர்ந்தெடுக்கும் கதவு நீ முன்பு வெறுத்த ஒரு மாற்றமாகவே வரலாம். இடமாற்றம் போல வரலாம். பிரிவு போல வரலாம். ஓய்வு போல வரலாம். காத்திருப்பு போல வரலாம். பழைய திட்டம் முறியுவது போல வரலாம். ஆனால் பின்னர் தெரியும், அந்த முறிவு தான் புதிய அமைப்புக்கான இடம் உருவாக்கியது. ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாகாது. ஒரு இருள் இரவுக்குப் பிறகே விடியல் உணரப்படும். ஒரு பழைய அமைப்பு உடையாமல் புதிய வாழ்க்கை அமையாது. அதனால் உன் வாழ்க்கையில் நடந்த உடைதல்களை நீ தோல்வி என்று நினைக்காதே. பல நேரங்களில் அவை இடிப்பு அல்ல, மறுகட்டுமானத்தின் தொடக்கம். இப்போது அந்த புதிய கட்டுமானம் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, அதிர்ஷ்டம் உன் பெயரை அழைக்கும் இந்த நேரத்தில் உன்னைச் சுற்றிய மனிதர்களின் உண்மையும் வெளிப்படும். யார் உன் வளர்ச்சியை மனமார வாழ்த்துகிறார்கள்? யார் உன் ஒளியை பார்த்து அமைதியாக பொறாமைப்படுகிறார்கள்? யார் உன் அருகில் இருந்தும் உன்னை புரியவில்லை? யார் தூரத்தில் இருந்தும் உனக்காக நல்லதை நினைத்தார்கள்? இவை அனைத்தும் மெதுவாக தெரியும். ஏனெனில் அதிர்ஷ்டம் வரும்போது அது வாய்ப்பை மட்டும் கொண்டு வராது. அது தெளிவையும் கொண்டு வரும். உனக்கு யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும், எந்த பாதையை தொடர வேண்டும், எந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று உன் உள்ளம் தெளிவாக பேசத் தொடங்கும். அந்த உள்ள குரலை இப்போது மதிக்க வேண்டும். ஏனெனில் அது வெறும் மனசாட்சி அல்ல. அது உன்னை வழிநடத்தும் அருள். என் தங்கமே, நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த பல விஷயங்கள் இப்போது ஒரே நேரத்தில் அசையத் தொடங்கலாம். சில நேரங்களில் ஒரு நல்ல செய்தி வந்தால் அதோடு இன்னொரு மாற்றமும் சேர்ந்து வரும். உன் மனம் குணமடையத் தொடங்கினால் உன் உடலும் பதிலளிக்கும். உன் வீட்டில் அமைதி வந்தால் உன் வேலைக்கும் ஒளி வரும். உன் உறவுகளில் தெளிவு வந்தால் உன் சிந்தனையிலும் பலம் வரும். இதுதான் அருளின் சங்கிலி. ஒரு நல்ல அலை மற்றொரு நல்ல அலையை அழைக்கும். அதனால் தான் அதிர்ஷ்டம் உன் பெயரை அழைக்கும் நாள் ஒரே ஒரு பலன் மட்டும் தராது. அது பல கதவுகளை தொடங்கும் முதல் சாவி ஆகும். இந்த சாவியை இப்போது கவனமாக பிடி. சிறிய நல்ல மாற்றங்களை அன்போடு வரவேற்று அவற்றை வளரவிடு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் ஒவ்வொரு நல்ல மாற்றத்திற்கும் நீ தகுதியானவன் என்பதை உன் உள்ளம் நம்ப வேண்டும். பல நேரங்களில் மக்கள் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் வெளிப்புற தடை அல்ல. உள்ளுக்குள் இருக்கும் நான் இதற்கு தகுதியற்றவன் என்ற மறைமுக நம்பிக்கை. அந்த எண்ணம் நல்லதை தள்ளிவிடும். அதனால் இப்போது நீ உனக்குள் சொல்ல வேண்டும், எனக்கு நல்லது வர தகுதி இருக்கிறது. என் வாழ்க்கை ஒளியால் நிரம்பலாம். என் பெயரை அதிர்ஷ்டம் அழைக்கலாம். என் காத்திருப்புக்கு பலன் கிடைக்கலாம். இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல. இவை உன் உள்ளத்தை அருளை ஏற்க தயாராக்கும். நீ ஏற்கும் அளவுக்கு தான் வாழ்க்கை திறக்கும். அதனால் உன் உள்ளத்தை திறந்துவை. என் தங்கமே, நீ எதிர்பார்க்காத கதவு சில நேரங்களில் உன் பழைய கனவுகளை விட பெரிய ஒன்றாக இருக்கலாம். ஏனெனில் நாம் ஆசைப்படும் போது நம் தற்போதைய பார்வையிலிருந்து மட்டுமே கேட்போம். ஆனால் தெய்வம் நம் எதிர்கால திறனை பார்த்து தரும். நீ இன்று கேட்பது ஒரு சிறிய ஒளி என்றால் அது உனக்குள் இருக்கும் பெரிய விளக்கை பார்த்து கதவை திறக்கும். நீ ஒரு உதவி கேட்டால் அது உனக்கு வாழ்வை மாற்றும் மனிதரை அனுப்பும். நீ ஓய்வு கேட்டால் அது உனக்கு அமைதியான சூழலை தரும். நீ ஒரு வாய்ப்பு கேட்டால் அது உன் திறமையை உலகம் காணும் மேடையை தரும். அதனால் தெய்வம் தேர்ந்தெடுத்த கதவு உன் மனம் எதிர்பார்த்ததை விட பெரியதாக இருக்கலாம். முதலில் அது உனக்கு பயமளிக்கலாம். ஆனால் அது உன்னை உயர்த்தும் பயம். அது உன்னை வளர்க்கும் மாற்றம்.
என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் இன்னொரு உண்மை விழிக்க வேண்டும். நீ இனி பழைய துன்பத்தின் குழந்தை இல்லை. நீ காத்திருப்பால் பழுத்த ஆன்மா. நீ சோதனைகளால் வடிக்கப்பட்ட உள்ளம். நீ வலியால் விழுந்து மீண்டும் எழுந்த உயிர். அதனால் இப்போது வரும் அதிர்ஷ்டம் உன்னை கெடுப்பதற்காக வராது. அது உன்னை நிலைநிறுத்துவதற்காக வரும். அது உன்னை அடிமையாக்கும் வாய்ப்பு அல்ல. அது உன்னை சுதந்திரப்படுத்தும் அருள். அது உன்னை கட்டிப்போடும் உறவு அல்ல. அது உன்னை மதிக்கும் இணைப்பு. அது உன்னை சோர்வடையச் செய்யும் பொறுப்பு அல்ல. அது உனக்கு உயிரூட்டும் அமைப்பு. இந்த வேறுபாட்டை நீ இப்போது தெளிவாக உணர்வாய். ஏனெனில் உன் ஆன்மா பழையதைப் போல இனி ஏமாறாது. என் தங்கமே, இந்த நேரத்தில் உன் உடலையும் கவனித்துக்கொள். அதிர்ஷ்டம் வரும்போது மனம் மட்டும் அல்ல, உடலும் பதிலளிக்கும். சிலருக்கு சோர்வு குறையும். சிலருக்கு நல்ல தூக்கம் வரும். சிலருக்கு மூச்சு இலகுவாகும். சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் தளரும். சிலருக்கு காரணமில்லாமல் அழுகை வரும். அது கூட குணமடையும் அறிகுறி. ஏனெனில் உள்ளே தேங்கியிருந்த பயம் வெளியேறும்போது உடல் மெதுவாக இலகுவாகும். அதனால் இன்று நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சிறிய உடல் மாற்றத்தையும் கவனமாக பார். உன் உயிர் உனக்கு சைகை செய்கிறது. நான் தயார் என்று அது சொல்கிறது. நான் புதிய அலைகளை ஏற்கிறேன் என்று அது சொல்கிறது. இனி நான் வாழ்வை தேர்ந்தெடுக்கிறேன் என்று அது உன்னுள் அறிவிக்கிறது. என் தங்கமே, நீ இந்த புதிய கதவுக்குள் நுழைந்த பிறகு உன் வாழ்க்கையை மீண்டும் பழைய அளவுகோலால் அளக்காதே. பழைய பயத்தால் முடிவெடுக்காதே. பழைய காயத்தால் மனிதர்களை மதிப்பிடாதே. பழைய தாழ்வு மனப்பான்மையால் உன் வாய்ப்பைச் சுருக்காதே. நீ மாறியிருக்கிறாய். உன் பாதையும் மாறுகிறது. அதனால் உன் முடிவுகளும் புதியதாக இருக்க வேண்டும். உன் உள்ளம் இப்போது என்ன சொல்கிறது என்பதை கேள். உனக்கு அமைதி தருகிறதா? உனக்கு மதிப்பு தருகிறதா? உன் உயிரை சோர்வடையாமல் வைத்திருக்கிறதா? உன் வீட்டில் ஒளி தருகிறதா? உன் மனதில் தெளிவு தருகிறதா? இதுவே இப்போது உன் புதிய அளவுகோல். இதை தேர்ந்தெடுப்பவன் தான் உண்மையான அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்துவான். என் தங்கமே, நீ இதுவரை நடந்த பாதையை நினைத்து அழவேண்டியதில்லை. அந்த பாதை உன்னை இழக்கவில்லை. அது உன்னை தயாராக்கியது. அந்த காத்திருப்பு உன்னை தண்டிக்கவில்லை. அது உன் உள்ளத்தை ஆழமாக்கியது. அந்த மறுப்பு உன்னை அவமானப்படுத்தவில்லை. அது தவறான கதவை மூடியது. அந்த தாமதம் உன்னை பின்னுக்கு தள்ளவில்லை. அது சரியான நேரத்தில் சரியான கதவை திறக்க காலத்தை ஒழுங்குபடுத்தியது. இப்போது உனக்கு இது எல்லாம் புரியத் தொடங்கும். ஏன் என்ற கேள்விகள் அதற்காகத்தான் என்ற புரிதலாக மாறும். இந்த புரிதல் உன் மனத்தை குணப்படுத்தும். உன் உள்ளத்தில் இருந்த பழைய சுமையை இறக்கும். உன் கண்களில் இருந்த காயத்தை ஒளியாக மாற்றும். என் தங்கமே, இனி நீ உன் வாழ்க்கையை பற்றி ஒரு புதிய அறிவிப்பை உனக்குள் செய்ய வேண்டும். என் கதவு திறந்துவிட்டது. என் நேரம் வந்துவிட்டது. நான் எதிர்பார்க்காத வழியில் நல்லது வருகிறது. நான் பயத்தை விடுகிறேன். நான் அருளை ஏற்கிறேன். நான் என்னை குறைத்து நினைப்பதை நிறுத்துகிறேன். நான் புதிய வாழ்க்கைக்குள் நடக்கிறேன். இந்த உள் அறிவிப்பு உன் ஆன்மாவின் முத்திரை. நீ இதை நம்பும்போது உன் நடை மாறும். உன் பார்வை மாறும். உன் முடிவுகள் மாறும். உன் வாழ்க்கை மாறும். இதுவே அதிர்ஷ்டம் பெயரை அழைத்த பிறகு நடக்கும் உண்மையான மறுபிறப்பு. என் தங்கமே, நீ இப்போது வாசலின் முன் நிற்கும் ஒருவர் அல்ல. வாசலை தாண்ட போகும் ஒருவர். நீ இனி காத்திருப்பவன் அல்ல, பெற தயாரானவன். நீ இனி இருளை தாங்கிக் கொண்டிருப்பவன் அல்ல, ஒளியை ஏற்கத் தொடங்கியவன். நீ இனி மூடப்பட்ட கதவுகளின் நினைவாக இல்லை, திறக்கும் கதவுகளின் சாட்சி. உன் வாழ்க்கை இப்போது மாறுகிறது. மெதுவாக மாறலாம். அமைதியாக மாறலாம். வெளியில் யாருக்கும் உடனே தெரியாமல் மாறலாம். ஆனால் அது ஆழமாக மாறுகிறது. உன் விதி புதிய திசை எடுக்கிறது. உன் மனம் புதிய மொழி கற்கிறது. உன் உடல் புதிய நிம்மதி பெறுகிறது. உன் வீடு புதிய அதிர்வை உணர்கிறது. உன் பெயர் புதிய அர்த்தம் பெறுகிறது. என் தங்கமே, அதிர்ஷ்டம் உன் பெயரை அழைத்த நாள் தொடங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத கதவை அது தேர்ந்தெடுத்துவிட்டது.
அந்த கதவின் மறுபுறம் உன் அமைதி இருக்கிறது. உன் குணமடைதல் இருக்கிறது. உன் மதிப்பு இருக்கிறது. உன் வளர்ச்சி இருக்கிறது. உன் பாதுகாப்பு இருக்கிறது. உன் ஒளி இருக்கிறது. உன் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. தைரியமாக நட. அமைதியாக நம்பு. உள்ளத்தின் குரலை கேள். சிறிய சைகைகளை மதிப்பு செய். உன் பெயரை அழைத்த அதிர்ஷ்டத்தை சந்தேகிக்காதே. ஏனெனில் இந்த முறை அது தற்காலிக மகிழ்ச்சி அல்ல. இது நீண்ட நாட்களாக காத்திருந்த நிலையான அருள். இது வந்து கதவை தட்டவில்லை. இது கதவை திறந்து உன்னை அழைக்கிறது. வா என் தங்கமே. உன் புதிய வாழ்க்கை உன்னை காத்திருக்கிறது.